யூஸ் பண்ண கன் எல்லாம் கொண்டு வச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியே ஏரோப்ளேன் எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. ரைடு போக பயப்பட்டு கேம் விளையாட போறான். அடிக்கிறது தானே உனக்கு மைக்க கிடைச்சு எடுக்குமா? அங்க பாரு, அங்க பாரு பாரு, இங்க பக்கத்துல இதுக்கு வாய பாரு, சூப்பரா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாவோலி பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். வாவோலி பொருட்காட்சி நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ளாடி வந்தோம். உள்ளாடி வந்து டிக்கெட் எடுத்துட்டு இங்க நம்ம அப்படியே சூப்பர் சரி அப்படியே உள்ள போய் பார்ப்போம். அடுத்த எக்ஸிபிஷனை பார்க்க போறோம். உள்ள வந்து பொருட்காட்சி நிறைய வச்சிருக்காங்க. நீங்க வரும்போது 20 ரூபா பாத்திர கடை, 10 ரூபா பாத்திர கடை அப்படி நிறைய கடை இருக்கும். இங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. வந்த உடனே எனக்கு இதை தந்துட்டாங்க. ஆனா எப்படியும் வாங்க போறது இல்ல, அது வேற விஷயம். சரி, அடுத்து அப்படியே பொருட்காட்சி உள்ள போய் பார்க்க போறோம், வாங்க. ஐஎஸ்ஆர் ராக்கெட் விட்டு எல்லா விதமான ராக்கெட்டும் இங்க செஞ்சு வச்சிருக்காங்க பசங்க எல்லாம். நீங்களும் உங்க வீட்டுல நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா இங்க எக்ஸிபிஷன் கொண்டு வைக்கலாம். பார்க்க சூப்பரா இருக்கு, நிறைய பேர் வந்து பாக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க வரும்போது விக்ரம் படத்துல உள்ள கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கண்ணை நீங்க அந்த வழியா கீழே இறங்கி வரும்போது அப்படியே வலது பக்கத்துல ரைட் சைடு பழைய காலத்துல உள்ள பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொருள் எல்லாம் இப்போ பெரும் நிறைய இடத்துல காண முடியாது. ஆனா இங்க எல்லா பொருளுமே வச்சிருக்காங்க. ஸ்பீக்கர்ல இருந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண லைட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண அயல் பாக்ஸ், அதுக்கப்புறம் 2 ரூபா துட்டு, அந்த மாதிரி பைசா, அதுக்கப்புறம் கேமரா. இப்போ வந்து நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்றோம். ஆனா அந்த காலத்துல டிஎஸ்எல்ஆர் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிற கேமரா தான் யூஸ் பண்றாங்க. அந்த கேமராவும் இங்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்மஸிக்கான பொருட்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு, விவசாய பொருட்கள். நாங்க எல்லாத்தையும் உள்ளாடி போய் பார்க்க போறோம், வாங்க. இப்பதான் நமக்கு என்ஜாய் பண்றதுக்கான இடம் வந்திருக்கு. இதான் எந்த கேமா இருந்தாலும் இதுக்குள்ளதான் இருக்கும். சோ வாங்க பாக்கலாம். ரைடு போக பயப்பட்டு கேம் விளையாட போறான்.
அஞ்சுமே அடிச்சாதான் பிரைஸா? 5 கஞ்சி அடிச்சா பிரைஸ். 5 கஞ்சி அடிச்சா பிரைஸ். என்ன பிரைஸ்? பிரைஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. விளையாடாமா? சரி கொடுங்க, ஏதாவது நல்ல கண்ணா கொடுங்க அண்ணா. எடுன்னா போடவே இல்லையா? அருமைக்காரன் போடு. எங்க போகுது? அடிக்கிறேன் நானே உனக்கிறேன். இதே மாதிரி அடிச்சிருந்தா இப்ப நான் பிளேன் கிடக்கு. அது தெரியும். 3 ஒண்ணு விளையாடாமா? கொடுங்க நான் இன்னொன்னு. ஒண்ணு போச்சு. இனி அடிச்சு எதுக்கு ப்ரோ? இனி அடிச்சு பரவாயில்ல, நமக்கு ஒரு ஆசை இருக்குங்க. 5 ஆச்சா? இன்னும் ஒன்னோட அடிக்கலாம்ல? இல்ல இல்ல, மொத்தம் 5 ஆச்சா? பரவாயில்ல, அடிச்சிருக்கோம். ஆறுதல் பிரைஸ், பேலன்ஸ் பைசா மட்டும் வரும். 3 பில்லுன்னு அடிச்சா 2 வாட்டி 3 தானே அடிச்சது. போச்சு, 100 ரூபா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப பெட் ஷோக்கு போக போறோம். நான் ஜெஃப்ரன் டிக்கெட் எடுத்துட்டு வந்தேன். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. பெட் ஷோக்கு என்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா. 50 ரூபா டிக்கெட். சரி, நாங்க இனி உள்ள போய் பெட்ஸ் எல்லாம் கையில பிடிக்கலாம். என்ன கேட்டியா? தருவாங்களா கையில? சரி போ, உள்ள போ. உள்ள போனா பெட் எல்லாம் கையில தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னு தெரியல. உள்ள போய் பார்ப்போம். மைக்க கிடைச்சு எடுக்குமா? அங்க பாரு, அங்க பாரு. என்ன இருக்கு? பட்டன்ஸா? அது போகும். எடுத்து தின்னுட்டுனா பாருங்க. பெட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. சரி, நம்ம அப்படியே உள்ள போலாம். கையில எடுக்கலாமா? சரி, எடுத்து அடுத்து நம்ம உள்ள போவோம். போயா? சரி, ஓகே ஓகே. டிக்கெட்டுங்க. பட்டன்ஸ் போட்டுச்சு, தெரியுது. வித்தியாசமான நிறைய விதமான பேட்ஸ் இதே மாதிரி பூனை வண்டி வளர்த்தோம். எடுக்காமா? வளவளன்னு இருக்கு பாரு. இங்க பக்கத்துல இதுக்கு வாய பாரு, சூப்பரா இருக்கு. ஓ, கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. 50 ரூபா கொடுத்து வந்து பாக்கிறதுக்கு ஒருத்தான பிளேஸ். அப்படியே ரிஜோ கையில வாங்குவேன். கொடுக்கலாமா? சும்மா சும்மா ரப்பரை கையில வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. அது அசால்ட்டா இருக்கு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நல்ல மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வறுத்து நல்ல கரம் மசாலா கேட்டு தடவி. எனக்கு வேண்டாம். கடிக்குமா பாரு? வேற ஆல்ரெடி ஒரு கிளி வந்து ஒரு பட்டனை கடிச்சு எடுத்து எக் போட்டுதான் வருது. எக்ல இருந்து வரும்போது தான் நம்ம விமன்ஸ் ரைட் இன்டராக்ஷன்ல இருக்கிறதுனால டேம்டா வருது. நம்ம டச் பண்ணாம இருந்தா இப்ப இது கூட இப்ப டேம்டா இருக்கு. இது ஒரு 2-3 months நம்ம எதுவும் டச் பண்ணாம கையில எடுக்காம இருந்தா இது வைல்ட் ஆயிடும்.
அது எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் அது அப்படிதான். ஆக்சுவலி நீங்க சின்ன வயசுல இருந்தே எக்ல இருந்து வரும்போது அந்த டைம் முதல்ல நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷோலாம் பண்றதுனால அதிக ஆளு கண்டு கண்டு பழகிடுச்சு. சரி ஓகே. சரி ஓகே இருக்குதா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபா கொடுத்து உள்ள வந்து பாக்கிறதுக்கு ஒருத்தான பிரைஸ், சூப்பரா இருக்கு. பாரு இன்னொரு காலங்க இருக்குன்னு பாரு. கரெக்ட்ல ஒற்றை கால் இருந்ததுங்க, கால ரெடி ஆகியாச்சு. இந்த பக்கம் பாரு. திரும்பிச்சு விஜய் வரல. நம்ம இந்த வந்த நேரத்துக்கு ஒருத்தன் பப்புறம்னு கேட்டுட்டு இருந்தான். அதான் பப்புறம் வாங்க போயிருக்கான். வாங்க அவனை போய் பார்ப்போம். வாடி. அங்க இருக்கு. எவ்வளோ? 60. ஒரு பப்படம் 60 ரூபா. ஒரு செட் இல்ல, நிறைய செட் வரும். போயிடு.